ஹாய், இன்றைக்கி டேட்டா என்ன அப்டேட் ஆகிருக்கு? டார்கெட் ஹிட் ஆகிடுச்சா இல்லை ஹிட் ஆகுமா என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? எல்லாருமே இப்போ மார்க்கெட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் சொல்கிறாங்க மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு, நிறைய நியூஸ் வருது, நெகட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் எல்லாமே ஒன்று புரிஞ்சுக்கணும், என்னென்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது அவங்க வந்து அதை செல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி ஏதாவது ஒரு பேனிக் சுச்சுவேஷன் இல்லைனா ஏதாவது ஒரு நியூஸ் அதை ஒரு ரீசனாக எடுத்துகிட்டு வந்து அதை அவங்களோட ஆல் டைம் ஹையிலேருந்து செல் பண்ணுவாங்க. பேசிக்காக இன்ஸ்டிடியூஷன் ட்ரேட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, லோவில் பை பண்ணிவிட்டு அதை வந்து ஹையில் செல் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களால வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். நேற்றைக்கு மார்க்கெட் ஃபால் ஆனதை பார்த்துட்டு எல்லாருமே மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவன் நம்மக்கிட்ட டேட்டா லேர்ன் பண்ணிவிட்டு அந்த டேட்டா யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தவங்க கூட மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது, மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு, கோவிடில் இருந்த ஃபாலை விட இன்னும் ஃபால் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ரியாலிட்டி என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். நேற்று அவ்வளோ ஃபால் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. புயலுக்கு பின்னே அமைதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து இன்றைக்கி கன்சால்டேட்டிங்காக தான் இருக்குது. அதில் எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை. பேசிக்காக நம்ம வந்து இதில் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து டேட்டா செக் பண்ண போகிறோம். டேட்டா செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுக்க போகிறோம் ரியல் டைமில். நம்ம வந்து நியூஸ் பற்றியோ எதை பற்றியுமே நம்ம கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி டேட்டா செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஐடியா இருக்குது, ஐடியா ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டாடா ஸ்டீல் 155 CE, 160 CE, 165 CE, ஈவன் 140 CE கூட இருக்குது. அப்போ 140, 155, 160, 165 நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள், 152ல் ஓப்பன் ஆகிருக்கு, சாரி 151ல் ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா 154 வரைக்குமே போயிருக்கு. மார்க்கெட் கன்சால்டேட்டடாக தான் இருக்குது. எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட இன்றைக்கி வந்து ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ப்ராஃபிட்டாகவே கிடச்சிருக்கும். இன்னும் நமக்கு வந்து கேப் ஃபில் ஆகலை. டார்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 160, 165 பெண்டிங்கில் இருக்குது. மோஸ்ட்டாக கேப் ஃபில் பண்ணுற மாதிரி தான் டார்கெட்டே செட் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு 165 வரைக்குமே டாடா ஸ்டீல் ஸ்டாக் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டேட்டா என்ன பார்த்தீங்கன்னா, பிஇஎல் இருக்குது. பிஇஎல் வித் 300 CEன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு 310 CEன்னு ஒரு டேட்டா இருக்குது. அப்போது பிஇஎல்ல 300 ஃபஸ்ட் டார்கெட்டு, வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. 310 வந்து செகண்ட் டார்கெட்டு. மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 291ல் ஓப்பன் ஆகிருக்கு. 291ல் ஓப்பன் ஆகிட்டு 300 டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. தென் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா 310 வரைக்குமே மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். இதுதான் நான் டெய்லி வீடியோஸில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து டேட்டா மட்டும் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக டெய்லி 5 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் அழகாக ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம். ஓவர் நைட் முழிச்சு இருந்துட்டு பிஃபோர் டேக்குள்ளே ஹோல்டிங்ஸ் என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டு, இல்லை நியூஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டேட்டா மட்டுமே செக் பண்ணி பார்த்தா போதும். நெக்ஸ்ட் டேட்டா பார்க்கலாம். விப்ரோ இருக்குது பாருங்கள். விப்ரோ 510 CEன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவும் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்தா எதுவுமே இல்லை. அப்போது விப்ரோவில் வந்து நமக்கு 500 தான் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டு. விப்ரோ ஓப்பன் ஆன ப்ரைஸ் 487ல் ஓப்பன் ஆகிருக்கு. 487ல் ஓப்பன் ஆகிட்டு 499 வரைக்கும் போயிருக்கு. 500 நியர்பை போயிருக்கு. அதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் நமக்கு 510 வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட இன்றைக்கி வந்து உங்களுக்கு 15 to 20 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி விப்ரோவில் நீங்கள் கேதர் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 1 minute. நெக்ஸ்ட்டு ஓஎன்ஜிசி இருக்குது. ஓஎன்ஜிசி பார்த்திங்கன்னா 315 CEன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ ஓஎன்ஜிசியில் பார்த்திங்கன்னா நமக்கு 315 தான் நம்மளோட டார்கெட்டு. ஓஎன்ஜிசி இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் என்னென்னா 316ல் ஓப்பன் ஆகிருக்கு. ஓஎன்ஜிசி வந்து மார்னிங் வந்து வேறு டேட்டா இருந்துச்சு, 320, 330 இருந்துச்சு. அதனால் 316ல் ஓப்பன் ஆகி 322 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஹை போயிருக்கு. தென் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. தென் கேப் ஃபில் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுனால கேப் ஃபில் ஆகிருக்கு. இப்போ 315ங்கிற டேட்டா மட்டும் இருக்கிறதுனால 315ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மேபி இன்னும் 325, 320, 325, 330 அப்படி சொல்லி டேட்டா ஆட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் ஆகும். நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு
பவர் கிரிட் இருக்குது. பவர் கிரிட் பார்த்திங்கன்னா 365 சின்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ பவர் கிரிட் 365 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 341 ஓப்பன் ஆகிருக்கு. 341 ஓப்பன் ஆகி 350 வரைக்கும் அதோட ஹை ப்ரைஸ் போயிருக்கு. இன்னுமே மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. 365 வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். நம்மளோட டார்கெட்டுமே பாருங்கள், ஆல்ரெடி பிஃபோராக இருந்த கேப்பை ஃபில் ஆகிற மாதிரி தான் டார்கெட்டுமே இருக்குது. எஸ்டர்டே டவுன் ட்ரெண்ட் தான் இருந்துச்சு. அப்போ இன்னும் கீழே போகும் அப்படின்னு சொல்லி ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிருக்கும். அதாவது ஒவ்வொரு லோ ப்ரைஸுமே ஒரு பையிங்கான ஆப்ஷன், ஒவ்வொரு ஹை ப்ரைஸுமே ஒரு செல்லிங்கான ஆப்ஷன். அதை புரிஞ்சுட்டு நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி இருக்குது. பிஎஃப்சி வித் 550 சிஇ, 520 சிஇ, தென் வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போது பிஎஃப்சியில் 520 நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு, 550 நமக்கு செகண்ட் டார்கெட்டு. மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆன ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், மார்க்கெட்டில் ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து 502ல் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு அதோட ஹை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 527 வரைக்குமே போயிருக்கு. கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. 527 வரைக்குமே போயிருக்கு. தென் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்னும் 550 வரைக்குமே மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டார்கெட் தான் ஹிட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் கேப் ஃபில் ஆகுது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இருக்குது. அது மேக்ஸிமம் செக் பண்ண தேவையில்லை, ஏன்னா 100 ரூபீஸ்க்குள்ளே ஸ்டாக்கு. ஆனாலும் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் செக் பண்ணி காமிக்கிறேன். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பாருங்கள், 120 சின்னு ஒரு டேட்டா இருக்குது. அப்போ 120 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் 115ல் ஓப்பன் ஆகிருக்கு. 115ல் ஓப்பன் ஆகிட்டு 117 வரைக்கும் ஹை ப்ரைஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இப்போ 116ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னும் நமக்கு 120 வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட் இருக்குது. ஆர்இசி லிமிடெட் வித் 600 சின்னு ஒரு டேட்டா இருக்குது. அப்போ 600 தான் நமக்கு டார்கெட் ஆர்இசி லிமிடெட்டில். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் என்னென்னா 585ல் ஓப்பன் ஆகிருக்கு. 585ல் ஓப்பன் ஆகிட்டு 609 வரைக்குமே அதோட ஹை ப்ரைஸ் போயிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இப்போ இதனால தான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆர்இசி லிமிடெட்டில் வந்து இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். மினிமமாக ஒரு 18 to 20 பாயிண்ட்ஸ் கிட்ட எடுத்துருக்கலாம். கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் ஃபஸ்ட்டு டார்கெட் தான் ஹிட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா தான் கேப் ஃபில் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கு ரீசெண்டாக அப்டேட் ஆகிருக்கு பாருங்கள், மணப்புரம் வித் 210 சின்னு ஒரே ஒரு டேட்டா மட்டும் இருக்குது. அப்போ மணப்புரமில் நமக்கு 210 தான் டார்கெட்டு. மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் 203ல் ஓப்பன் ஆகிருக்கு. 204ல் ஓப்பன் ஆகிருக்கு. 206 வரைக்கும் அதோட ஹை ப்ரைஸ் போயிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. 206 வரைக்கும் அதோட ஹை ப்ரைஸ் போயிருக்கு. தென் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. தென் 210 வரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். இந்த டேட்டா இன்னும் ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் டீச் பண்ணுறேன். பேனிக் சுச்சுவேஷனில் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.